என் அன்பு தங்கமே, நீண்ட நேரமாக ஒரு நல்ல செய்தியை உன்னிடத்தில் சொல்வதற்காக இந்த வராகி நான் காத்து கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளையே, நாளை நான் சொல்கின்ற இந்த பெயரை கொண்ட நபரை நீ ஒரு முறை அழைத்து பார். உனக்கான உதவி தானாகவே அவரிடத்திலிருந்து கிடைக்கும். என் பிள்ளை, உதவிகளை தேடியும் நமக்கு யாரேனும் ஏதேனும் நன்மைகளை செய்வார்களோ என்று அடுத்தவர்களின் வாயை பார்த்து கொண்டு நிற்பதையும் முதலில் நிறுத்திவிட்டு, உனக்கு உதவி செய்கின்றவர்களிடத்தில் என் பிள்ளை நீ உதவியை கேள். நிச்சயமாக உனக்கு பல நன்மைகள் நடக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு தந்திருக்கின்ற சந்தோஷங்களை எல்லாம் பெற்றுக்கொள்ள நீ தயாராக இருப்பது உண்மை என்றால், உனக்கு நடக்கவிருப்பது எல்லாம் இனிமேல் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டிருப்பது உண்மை என்றால், என் பிள்ளை, இந்த வாழ்க்கையில் நீ அதிகப்படியாக செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? அம்மா சொல்கின்ற இவரின் பெயரை நாளை ஆவணி மாதத்தினுடைய முதல் நாளில் நீ ஒரு முறையாவது சொல்லிவிடு. இந்த வராகி உன்னுடைய நல்லதற்கு மட்டும்தான் எல்லா விஷயங்களையும் எடுத்துச் சொல்வாள் என்பதனை நீ நன்கு உணர்ந்திருப்பது உண்மை என்றால், அம்மா உன்னை தேடி வந்து தருகின்ற வெற்றி செய்தியினை நீ தவிர்த்து விடக்கூடாது. இந்த வராகியினுடைய அன்பு எத்தனை பெரியது என்பதனை நீ தெரிந்து அதற்கு ஏற்றது போல இந்த வாழ்க்கையை புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். யாராலும் உனக்கு எந்த ஒரு கெடுதல்களையும் நினைத்துவிட முடியாதபடி இந்த அம்மா உனக்கு பாதுகாவலாக நின்று கொண்டிருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை, இந்த சூழ்நிலைகளை எல்லாம் புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற நன்மைகள் என்னவென்று நீ தெரிந்து கொண்டு வராகி தருகின்ற வெற்றி வாக்கினை மனதார பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்பிக்கையோடு கேட்கின்ற விஷயங்களுக்கு நிச்சயமாக நல்ல பலன் உண்டு. நம்பிக்கை இல்லாமல் நீ எதை கேட்டாலுமே அது உன் வாழ்க்கையில் உனக்கு ஏமாற்றத்தை தான் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளை, நீ நல்லதொரு மாற்றத்தையும் நல்லதொரு திருப்பத்தையும் எதிர்நோக்கி நின்று கொண்டிருக்கும் பொழுது உனக்கான உதவியை ஒருவர் தானாகவே வந்து செய்ய போகிறார் என்றால் நீ வேண்டாம் என்று சொல்லிவிடுவாயா என்ன? அதுவும் அவர் ஒரு சாதாரணமானவர் கிடையாது. பல நாட்களாக இவரிடத்தில் உதவியை கேட்டு நீ எதிர்பார்த்து நின்று கொண்டிருக்கின்றாய். ஒரு முறை இவர் நம் பக்கம் திரும்பிவிட மாட்டாரா? எத்தனையோ பேருக்கு கேட்டவுடன் உதவி செய்கின்ற இவர் நமக்கு மட்டும் ஏன் இத்தனை யோசனைகள் கொள்கின்றார் என்று என் பிள்ளை நீ யோசித்து கொண்டிருக்கின்றாயல்லவா? அப்பேற்பட்ட இந்த நேரத்தில்தான் அம்மா அவர் உன்னை தேடி வந்து உனக்கு உதவி செய்வதற்கான வழிமுறைகளை கொண்டு வந்திருக்கின்றேன். பெரிதாகவெல்லாம் என் பிள்ளை அதை செய்ய வேண்டும் இதை செய்ய வேண்டும் என்று எண்ண வேண்டிய அவசியமில்லை. நான் சொன்னது போல அவரின் பெயரை மட்டும் சொல்லி நீ அவரை அழைத்து விட்டாலே போதும். உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் எல்லாம் வந்துவிடும். இவரின் அன்பு கிடைப்பது ஒன்றும் சாதாரணமான விஷயம் கிடையாது. கிடைத்தவர்கள் எல்லாம் இன்று வாழ்க்கையில் நல்ல நிலையில் இருக்கின்றார்கள். தன் வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டம் கிடைத்து எப்பொழுதும் அவருக்கு நன்றியையும் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த நேரம், இந்த வராகி அவரின் பெயரை உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்ற பேரதிர்ஷ்ட நேரம் என்பதனை முதலில் மனதிற்குள் எண்ணிக்கொண்டு நாளைய விடியலானது உனக்காக விடுகின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். பல மாற்றங்களையும் திருப்பங்களையும் நல்ல நேரங்களையும் எப்பொழுதுமே கனவு கண்டு கொண்டிருக்கின்ற என் பிள்ளை, எப்பொழுது அது நமக்கு நடக்கும் என்று எண்ணி பயந்து கொண்டிருக்கின்றாயல்லவா? இந்த பயத்தை விட்டுவிட்டு நமக்கு நிச்சயமாக நடக்கும் என்று ஒரு முறை நீ எண்ணிப்பார். உன்னுடைய சந்தோஷம் எல்லாம் உன்னை வந்து சேரும். உனக்கு மனநிறைவு நிச்சயமாக கிடைத்துவிடும். எல்லா மாற்றங்களும் எல்லா திருப்பங்களும் உன்னை வந்து நிச்சயமாக சேர்ந்து விடும். யாரால் உனக்கு இத்தனை பிரச்சனைகள் வந்ததோ, யாரால் உன் வாழ்க்கையில் இத்தனை திருப்பங்கள் ஏற்பட்டதோ அவர்களுக்கு மனதிற்குள் மிகப்பெரிய உறுத்தல் ஏற்பட போகின்றது. என் பிள்ளையே, இப்படி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற எத்தனையோ விதமான பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வந்த உனக்கு இவரின் ஒரு பெயரை சொன்னால் போதுமே, அத்தனையும் உன் கைகளுக்கு மீண்டும் வந்துவிடும். நீ இழந்த சந்தோஷம் உன் கைகளை வந்து சேர்ந்து விடும். இது நாள் வரையிலும் என் பிள்ளை நீ இழந்து விட்டதாக நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும்
மீண்டும் மீண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை தேடி வரத் தொடங்கிவிடும். எதனாலும் என் பிள்ளை, இந்த வாழ்க்கையில் உன் சந்தோஷத்தை இழந்து விடாதே. யாருக்காகவும் உன் நிம்மதியை நீ தொலைத்து விடாதே. தேவையில்லாமல் உன்னை வேதனைக்கு ஆளாக்குபவர்களிடத்தில் சென்று உதவிகளை கேட்டு உன்னை நீயே அவமானப்படுத்தி விடாதே. என் பிள்ளையே, சந்தோஷம் என்ற ஒன்று எல்லோருக்கும் எப்பொழுது கிடைக்கும் என்று யாரும் கண்டதில்லை. இப்பொழுது கிடைக்கும், எப்பொழுது கிடைக்கும் என்று எதிர்பார்க்கின்றோமே தவிர உறுதியாக கேட்டால் யாருக்கும் அதன் பதில் தெரிவது கிடையாது. ஆனால் உனக்கு நான் சொல்கின்றேன், நாளைய விடியலில் இவரின் பெயரை சொல்லும் பொழுது எண்ணி ஒரு வாரத்திற்குள்ளாக உன் வாழ்க்கையில் அத்தனையும் உன் கைகளை வந்து சேர்ந்துவிடும். நீ இழந்த விஷயங்கள், நீ எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் என்று எல்லாமும் மீண்டும் உன் கைகளுக்கே வந்து சேர்ந்துவிடும் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய். சந்தோஷத்தை முழுமையாக அனுபவிக்க தொடங்கு. வாழ்க்கையில் வேதனைகளை முழுமையாக ஏற்றுக்கொள்ள தொடங்கு. நீ ஏற்றுக்கொள்கின்ற வேதனைகள்தான் இந்த வாழ்க்கையில் நீ அனுபவிக்கின்ற அத்தனை கஷ்டங்களுக்கும் உனக்கு முடிவு கொடுக்கும். கஷ்டம் வந்துவிட்டதே என்று சொல்லி புலம்பாமல், இந்த கஷ்டம் நமக்கு நம்மை பக்குவப்படுத்துவதற்காகத்தானே நம் தாயானவள் கொடுத்திருக்கின்றாள். இதற்கு பின்னால் இருக்கின்ற உண்மைகளை நாம் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு முறை நீ முயற்சி செய்து விட்டாயானால் இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நீ வெற்றி கொண்டு விடுவாய் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் தங்கமே, நல்ல நேரம் வாழ்க்கையில் வருகிறது என்றால், சந்தோஷங்கள் உன்னை பின்தொடர்ந்து வருகிறது என்றால், அதற்கு பின்னால் நிச்சயமாக தெய்வத்தினுடைய சக்தி உனக்கு துணை இருந்தால் மட்டும்தான் அது முடியும். உன்னுடைய முயற்சியும் உழைப்பும் எந்த அளவிற்கு உண்மையாக இருக்கின்றதோ அந்த அளவிற்கு தெய்வத்தின் அன்பும் உன்னை வந்து சேர்ந்து விட்டால் எல்லாவற்றையும் என் பிள்ளை நீ தொடர்ந்து பெற்றுக்கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. யாரையும் நம்பி இந்த வாழ்க்கையை நீ இதுநாள் வரையிலும் இழக்கவில்லை, இனிமேலும் இழந்து விடாதே. ஆனால் நான் சொல்கின்ற இவரை நம்பி நீ எந்த ஒரு காரியத்தையும் தைரியமாக செய்யலாம். அப்பேற்பட்ட சக்தி படைத்தவர் அல்லவா நான் சொல்கின்ற இவர். என் பிள்ளையே, நாளை நீ அழைக்க வேண்டிய பெயர் என்ன தெரியுமா? நாளை நீ அவரினுடைய நாமத்தை சொன்னால் போதும். நாளைய விடியலானது சனி மகா பிரதோஷத்தினுடைய விடியல். ஓம் சிவாய நமக என்று என் பிள்ளை சொல். நமச்சிவாய என்று என் பிள்ளை நீ சொன்னாலும் போதும். அவரின் நாமத்தை நீ உச்சரித்து கொண்டிருக்க அவரினுடைய அன்பும் அருளும் உன்னை தேடி வரும் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய். காண முடியாத பல கஷ்டங்களுக்கு, விடை கிடைக்காத பல வேதனைகளுக்கு நாளை இரவே உனக்கு நல்ல தீர்வு கிடைத்துவிடும். என் தங்கமே, சனி மகா பிரதோஷத்தை போல சிறப்பு வாய்ந்த நாள் வேறொன்றும் இல்லை. சிவபெருமானுக்கு உகந்த நாள் நாளைய விடியல் ஆவடி மாதத்தினுடைய முதலாவது நாளில் உனக்கு கிடைத்திருக்கும் பொழுது எக்காரணம் கொண்டும் அதனை தவிர்த்து விடக்கூடாது. எதுவுமே உன்னால் செய்ய முடியவில்லை என்றாலும் அவரின் நாமத்தை நீ சொல்லிக் கொண்டிரு. எனக்கு தீட்டு நேரம், நான் எதுவும் அவருக்கு செய்ய முடியாது என்றெல்லாம் சொல்லக்கூடாது. எந்த நேரமாக இருந்தாலும் தெய்வத்தை மனதில் நினைப்பதற்கு யாருக்கும் எந்த ஒரு தடங்கல்களும் கிடையாது என்பதனை நீ புரிந்து கொண்டு உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை நீ சரியாக செய்து கொண்டிருந்தாலே போதும். என்றென்றும் உனக்கு தெய்வம் உறுதுணையாக நிற்கும் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய். பல நல்ல மாற்றங்களையும் திருப்பங்களையும் கண்டுவிட்ட உனக்கு இனிமேல் வரப்போகின்ற மாற்றங்களும் திருப்பங்களும் உன்னை உச்ச நிலைக்கு அழைத்து செல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். யாராலும் இனி உனக்கு கஷ்டங்களை கொடுத்து விட முடியாது. யார் நினைத்தாலும் இனி உன் வாழ்க்கையை அழிக்க முடியாது. சிவனின் அன்பு உனக்கு கிடைத்துவிட்ட பிறகு வேறு யார் துணை உனக்கு தேவை என்பதனை புரிந்து கொள். இந்த வராகி நானும் சிவபெருமானினுடைய ரூபத்தை கொண்டவள் அல்லவா என் பிள்ளையே. அவரிடத்தில் உனக்காக எல்லா விஷயங்களையும் சொல்லி உன்னுடைய வேண்டுதல்களை விரைவாக நிறைவேற்றி கொடுக்க உன் அம்மா என்னால் என்ன முடியுமோ அதை நான் செய்கின்றேன். கவலைப்படாமல் இரு. உனக்கான நல்லது எல்லாம் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும். நீ எதிர்பார்க்கின்ற விஷயங்களும் மாற்றங்களும் நிச்சயமாக உன்னை தழுவாமல் சென்று விடாது. உனக்கான நன்மைகளை நீ பெற்றுக்கொண்ட பிறகு இந்த அம்மா எத்தனை நல்ல செய்தியை கொண்டு வந்து சேர்த்தாள் என்பதனை புரிந்து கொண்டு உன் தாயானவள் எனக்கு நீ நன்றி சொல்வாய். உன்னுடைய நன்றி அன்பாகத்தான் எனக்கு தேவைப்படுகின்றது. என் அன்பு தங்கமே,
இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.